Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கிட்டாலே லிட்டரலி நம்ம என்ன சொல்வோம்? ஓகே, இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் லிட்டரலி அ லைஃப் ப்ராசஸ். ஒரு ஆர்கானிசம்லையும் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆர்கானிசம் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் இட் பி லைக் நியூட்ரிஷனாக இருக்கலாம், இல்லாட்டி டைஜஷனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்கிரீஷனாக இருக்கலாம், ரெஸ்பிரேஷன், ப்ரீதிங். Reproduction is also a part of a life cycle in an organism. சரி, before getting into today's topic, ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதை நான் பார்த்த உடனே எப்படி என்னால் வந்து அது உயிரோட தான் இருக்கு இல்லாட்டி இல்லை, எப்படி இட்ஸ் லிவிங் திங்கா இல்லாட்டி நான் லிவிங் திங்கா எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேசிக்கான சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லிவிங் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் டெல் ஓகே தே கேன் மூவ், நான் லிவிங் திங்ஸ் கேனாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எடுத்துக்கலாம், பட் அதுக்குமே ஒரு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அதை நம்ம அடுத்த டாபிக்ஸ்ல வந்து பார்க்கலாம். பட் ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்கட்டும். லிவிங் திங்ஸ் வந்து பிரீத்னு சொல்லலாம், நான் லிவிங் திங்ஸ் கேனாட் பிரீத், லிவிங் திங்ஸ் லைக் தே வில் கன்சியூம் ஃபுட், நான் லிவிங் திங்ஸ் வில் நாட் கன்சியூம் ஃபுட். ஸோ இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் வச்சு ஐ கேன் டிஃபரன்ஷியேட். ஸோ அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் லைக் வெரி வெரி எசென்ஷியல் பார்ட். ஒரு ஆர்கானிசம் லைஃப்ல வந்து ரொம்ப எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஆர்கானிசம் வந்து அதோட ஸ்பீஷீஸை வந்து அப்படியே இனத்தை வந்து அழிச்சிக்காம அப்படியே கண்டினியூஷனா கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெடல் இஸ் லைக் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் எப்படி ஒரு ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு டாபிக்கை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் ஆர் எல்ஸ் கிவிங் பர்த் டு ஆஃப்ஸ்பிரிங், குட்டிகள் கிவிங் பர்த் டு ஆஃப்ஸ்பிரிங் வி கேன் கால் இட் அஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா there are two different modes of reproduction. One is going to be sexual mode of reproduction, another one is going to be asexual mode of reproduction. So literally வந்து பார்த்தீங்கன்னா there are two modes of reproduction. Sorry, sexual, asexual. ரெண்டுத்துக்கும் பெரிய மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆர்கானிசம்ஸ் வந்து இன் கேஸ் இஃப் தே இன்வால்வ் போத் த கேமிட்ஸ், தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா ரீப்ரொடக்ஷன்ல we call that as sexual reproduction. இல்ல only one gamete or else like only one of the parent is involved அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதை லைக் மேல் ஆர் ஃபீமேல் வெறும் ஒரு பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா we call them as a asexual reproduction. Is going to be the major difference between sexual and asexual reproduction. சரி, இந்த இடத்துல நான் வந்து கேமிட்ஸ் அப்படின்ற வார்த்தை நான் வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தேன். லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லேயே வந்து டீப்பராக போக போக நம்ம வந்து பிகாஸ் சின்ஸ் டாக்கிங் அபவுட் ரீப்ரொடக்ஷன் வில் பி டாக்கிங் அபவுட் த கேமிட்ஸ். ஏற்கனவே நம்ம கேமிட்ஸ் பற்றி நிறைய ப்ரீவியஸ் டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரீகேப் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அகைன் ஒரு குவிக் ரீகேப். மேல் கேமிட் நம்ம எது சொல்வோம்னா we call them as sperms. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கிறது ஹியூமன் பீயிங்ஸ்ல எடுத்துக்கிறோம். ஃபீமேல் கேமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக் ஆர் ஓம் வந்து we call them as ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன் கேஸ் இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் அ ஃப்ளவர், நான் வந்து ஃப்ளவர் பத்தி பேசுறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளவர்ல எது மேல் கேமிட்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலன் கிரெயின்ஸ். வேறஸ் எது நம்ம ஃபீமேல் கேமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எக் தான் நம்ம என்ன சொல்வோம். இதுலயும் வந்து we call them as ஃபீமேல் கேமிட். சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல வந்து we saw about which is the male reproductive part, female reproductive part. ஹியூமன் பீயிங்ஸ்லயே வந்து பார்த்துட்டோம், நம்ம ஃப்ளவர்ஸ்லயுமே வந்து பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ல எது மேல் பிஸ்டல் இஸ் கால்ட் as a female reproductive part of a flower. மேல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேமன். ஸோ மேம் டீடைல்டா வந்து நம்ம போதான் போறோம். நம்மளுக்கு ஹிண்ட் வந்து பாடி ப்ரீவியஸ் டாபிக்ஸ் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ நம்ம டீடைல்டா வந்து இப்போ let us start about the modes of reproduction. நான் ஜெனரலா சொன்னேன் sexual mode and asexual mode of reproduction. So sexual வந்து only one both the parents will be involved, whereas asexual only one parent is involved. இப்போ இந்த sexual or asexual எடுத்துக்கிட்டோம்னு பாரு, sexual வந்து let be அது நம்ம செப்பரேட் கான்செப்டா இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து asexual modes of reproduction. So asexual வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் we have fission, fragmentation, budding, regeneration, spore formation. இதுலயே நம்ம டீடைலா வந்து பாத்தீங்கன்னா vegetative propagation பத்தி கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம் in our lower class. just ஒரு சின்னதா we have seen about vegetative propagation, leaf, stem, root. இதுல வந்து பாத்தீங்கன்னா we would have learned like what are called as the vegetative parts of a plant அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். so I think but stem, root, leaves எல்லாமே வந்து we call them as vegetative parts of a plant. so vegetative parts of a plantல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து flowers வந்து இன்வால்வ் பண்ணவே மாட்டோம். எதுக்குன்னு நான் ரீசன் அப்கமிங் டாபிக்ஸ்ல வந்து சொல்றேன். பட் சின்ஸ் இன்னைக்கு நம்ம டாபிக் இன்வால்வ் பண்ண போறதா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதுல வந்து fission அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். சரி, fission அப்படின்னு நான் சொல்லும்போது லிட்டரலி fission அர்த்தம் which means பிரியுது. ஸோ fission இருக்கு, பைனரி fission நம்ம பார்த்தோம். இந்த fission டைப்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதே நம்ம வந்து அமீபாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் கிளாஸ் என்ன படிச்சிருப்போம், அமீபா ரீப்ரொடியூசஸ் பை பைனரி fission which means ஒரு சிங்கிள் செல் ஆர் ஒரு பேரண்ட் செல்ல இருந்து two daughter cells will be formed அப்படின்றது நம்மளோட கான்செப்ட். ஆனா பட் டியூரிங் சில அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அமீபா will be reproducing by multiple fission அப்படின்ற கான்செப்ட்மே நம்ம இந்த இயர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் மோர் ஓவர் இந்த
ஃபிஷன் டாபிக்ஸ்லேயே வந்து அமீபாவே நிறைய மெத்தட் ரிப்ரொடக்ஷன் இருக்க போது நம்ம என்ன டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லைக் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து லைக் வி வுட் ஹேவ் லேர்ன் இன் அவர் ஏர்லியர் கிளாஸ் ஆல்சோ ஸ்பைரோகைரா பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு. whereas ஃபார் பட்டிங்க்கு வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம் லைக் ஈஸ்டிக் பார்த்துருப்போம், ஹைட்ராக்லாம் வந்து பார்த்துருப்போம். அகைன் இந்த யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிங்க்கு வந்து ஹைட்ராக்லாம் கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரீஜென்ரேஷன், ஸோ ரீஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா we have learned about எக்ஸாம்பிள் வந்து பிளனேரியாக்கு வந்து பார்த்துருப்போம். ஈவன் லைக் ஹைட்ரா கூட வந்து ரீஜென்ரேஷன் கான்செப்ட்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். you would have like ஸ்போர் ஃபார்மேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்போர் ஃபார்மேஷனுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ரைசோபஸ், லிட்டரலி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் மெத்தட். இப்போ நம்ம டீடைலாக இந்த கான்செப்ட்குள்ள நம்ம வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் let us start asexual reproduction. So asexual reproduction நம்ம லோவர் கிளாஸ் என்ன படிச்சிருப்போம், only one parent will be involved. இப்போ நம்ம வந்து அதே அர்த்தம் தான், பட் நம்ம சில வார்த்தைகள் மட்டும் நம்ம எக்ஸஸா வந்து ஆட் ஆன் பண்ண போறோம். ஸோ asexual reproduction எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, it happens usually by amitotic or mitotic division of the somatic cells in our body. ஸோ இதில் எடுத்த நோட் பண்ணோம்னா தெரிஞ்சிருக்கும், நமக்கு ரெண்டு வேர்ட்ஸ் நமக்கு வருது, amitotic or mitotic division. சரி, மைட்டாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். மைட்டாசிஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம், which means ஒரு type of cell division where ஒரு cell will be dividing into two daughter cells, which means ஒரு cell வந்து will be forming two cells அப்படின்னு மைட்டாசிஸ்ல வந்து படிச்சிருப்போம். And what about this amitosis? ஸோ amitosis வந்து பாத்தீங்கன்னா இதுல டைரக்டா லிட்டரலி which means இல்ல மைட்டாசிஸ் கூறிய எந்த ஒரு ஸ்டேஜ்மே இல்லாட்டி வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இந்த மாதிரி டிவிஷன்லாம் எதுவுமே இருக்காது. டைரக்ட்லி they will move on for division, which means மைட்டாசிஸ் மாதிரி ஸ்டேஜோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ்லாம் டிவிஷன் மெத்தட்ஸ்லாம் எதுலையுமே இதுல இருக்காது. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as amitotic division of the somatic cells in our body. சரி, somatic cells அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நார்மலா let us imagine நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு, we all know we have 23 pairs of chromosomes. So 23 pairs of chromosomes அப்படின்றது நமக்கு ஒரு நோனான ஒரு கான்செப்ட். 23 pairs அப்படின்னு நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா we all know the last pair of chromosome we call them as sex chromosomes அப்படின்னு சொல்லுவோம், which is the 23rd pair. 23rd pair நம்ம என்ன சொல்லுவோம்னா we call them as sex chromosomes. சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, asexual reproduction is usually by amitotic or mitotic divisions of the somatic cells. So somatic cells னா என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா which happens இதுல வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸை வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, ஒரு செக்ஸ் செல்ஸை வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. நான் சொமாட்டிக் செல் பாடினா அப்பார்ட் ஃப்ரம் த செக்ஸ் செல்லை தவிர்த்துட்டு மித்த உள்ள பாடியில தான் வந்து they will be utilizing for this asexual reproduction. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as somatogenic or blastogenic reproduction. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, asexual reproductionக்கு இன்னொரு பேரும் இருக்கு, we call them as somatogenic or blastogenic reproduction. எதுக்கு நம்ம somatogenic or blastogenic reproduction சொல்றோம், because they will be involving only the somatic cells of the body, sex cells வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. சரியா, and usually happens by mitotic or amitotic division. சரி, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா when two parents participate, as usual அந்த டெஃபினிஷன் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து will be like இன்வால்வ் ஆயிருந்தாங்க, it be male and female both are. For example human beings-ல பாத்தீங்கன்னா it will be happening, reproduction happens by sexual method, which means fusion of male and female gamete. இது வந்து we call them as sexual reproduction. So இப்போ next one பாத்தீங்கன்னா we are going to talk about the types of asexual reproduction. So different modes அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we have like fission, sporulation, budding, gamete formation, fragmentation and regeneration. So இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். Now let us see in detail also. Okay, fission by binary fission. So fissionல வந்து first we let us see about the binary fission. So binary, பைனா எத்தனை அர்த்தம், ரெண்டு. So which means ஒரு செல் வந்து will be forming two daughter cells வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைனரி ஃபிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது நடக்கும்னு பாத்தீங்கன்னா கேரியோகைனசிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். செகண்டா வந்து பாத்தீங்கன்னா கேரியோகைனசிஸ் will be followed by cytokinesis. ஸோ கேரியோகைனசிஸ்னா என்ன அர்த்தம், the division of nucleus. ஸோ பைனரி ஃபிஷன்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் தான் நடக்கும், which is the division of nucleus. அதுக்கப்புறம் தான் it is followed by cytokinesis, which means division of cytoplasm is going to happen. ஸோ இந்த பைனரி ஃபிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி
the offspring, which means அந்த குட்டிங்கெல்லாம் வந்து literally ரசம் இல்லையா ஒரு parent cell இருந்து 2 daughter cells will be formed. So இந்த asexual reproductionல வந்து daughter cells formed will be genetically identical or the offspring produced will be genetically identical. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ let us imagine for sexual reproduction. Sexual reproductionல பாத்தீங்கன்னா, as we all know, male and female gamete will be fused or will be combined to form an offspring. ஒரு offspring வந்து produce பண்ண போறாங்க. அப்ப என்ன நடக்குது? மேல் கேமெட்டோட டிஎன்ஏ இன்வால்வ்மெண்ட் இருக்கும், ஃபீமேல் கேமெட்டோட டிஎன்ஏ வந்து எவ்ரிதிங் லைக் போத் டுகெதர் வில் பி இன்வால்வ். ஸோ விச் மீன்ஸ் இட் வில் பி அ காம்பினேஷன். அப்ப எப்படி இருக்கும்? மேல்தும் பாதி இருக்கும், ஃபீமேலோட பாதி டிஎன்ஏ காம்பினேஷனுமே இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா தே ஆர் நாட் கோயிங் டு பி ஜெனட்டிக்கலி, கண்டிப்பா டோட்டலி அப்பா மாதிரி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவேன், டோட்டலி அம்மா மாதிரி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பா இஸ் கோயிங் டு பி அ காம்பினேஷன் ஆஃப் போத் த பேரண்ட்ஸ். ஆனா சின்ஸ் asexual reproductionல வந்து only one parent is involved, so கண்டிப்பா it is going to be genetically identical. Next one பாத்தீங்கன்னா, depending on the plane of fission, binary fission, it has the following type. So இப்போ நான் division அப்படின்னு சொல்லிட்டேன். division நான் எப்படி சொல்லலாம்? imagine ஒரு செல் இருக்கு, division can be this side, இல்ல இப்படி, இல்ல இப்படி, இல்ல இப்படி, இல்ல இப்படி, இப்படி எப்படி வேணாலும் division நடக்கலாம், கரெக்டா? So இந்த மாதிரி division பொறுத்து I can classify the binary fission into 4 different types. First one என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have simple irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fission, and also we have oblique binary fission. So we have 4 different types of binary fission depending upon the plane of fission. So எந்த பிளேன்ல வந்து டிவைட் ஆகுது அப்படின்றத பொறுத்து I can classify it into 4 different types. சரி, first one let us talk about the irregular simple binary fission. இந்த நம்ம வந்து லோவர் கிளாஸ்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிச்சிருப்போம், binary fission அப்படின்னு எடுத்தாலே நமக்கு அமீபா மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்ப நமக்கு தெரியாது இத்தனை டைப்ஸ் இருக்குன்றது, பட் நவ் we know what is the answer. ஸோ அமீபான்ற கான்செப்ட் நான் எடுத்தாலே நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும்? இட்ஸ் அண்ட் லைக் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம், they are going to be irregular in shape அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுலயே அமீபால் வந்து பாத்தீங்கன்னா we have come across the terms like endocytosis and phagocytosis, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அமீபால வந்து பாத்தீங்கன்னா the reproduction, sorry, the digestion in amoeba வந்து it will be happening through food vacuole. excretion வந்து பாத்தீங்கன்னா excretion osmoregulation will be happening through contractile vacuole. இந்த மாதிரி அமீபாவை பொறுத்து நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இட்ஸ் a known fact, right? So இப்போ look at the diagram, can you see amoeba இருக்கு, we have the contractile vacuole, central obviously we have the nucleus area. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா the stages of division வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல division எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, it can happen through any plane. எந்த பிளேன்ல வேணா நடக்கலாம். இட்ஸ் நோ நீட் இப்படிதான் நடக்கணும் ஆர் இப்படிதான் அப்படின்றது நமக்கு கிடையாது. இட் கேன் ஹேப்பன் த்ரூ எனி பிளேன். ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்பிள் irregular binary fission அமீபால் வந்து பாத்தீங்கன்னா the plane of division is going to be very hard to observe because தெளிவா தெரியும் ஆல்ரெடி irregular shape, நமக்கு எந்த பிளேன்ல தான் நடக்கும், இந்த ஆங்கிள் தான் நடக்கும், நம்மளால தெளிவா வந்து நம்மளால ஜஸ்டிஃபை கொடுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இட்ஸ் லைக் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து irregularly shaped organismத்துல வந்து we can see these kind of reproduction methods. ஸோ இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, the contractile vacuoles வந்து they will stop to function and they will totally disappear. என்ன ஆயிடும்? they will disappear, reappear. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி contractile vacuole மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலி செல்லோட பேலன்ஸை வந்து மெயின் பண்ணும். விச் மீன்ஸ் வாட்டர் கண்டென்ட் மெயின் பண்ணி செல்லோட பேலன்ஸ் மெயின் பண்றதா இருக்கிறதாலும் சரி, ஆரல்ஸ் லைக் எக்ஸ்கிரீஷன், சில ப்ராடக்ட்ஸ் வேஸ்டான மெத்தட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த செல்லுக்கு வெளியே எக்ஸ்க்ரீட் பண்றதுக்குனாலுமே நமக்கு யாரு தேவைப்படுவான்னு கேட்டீங்கன்னா, we will be needing the contractile vacuole. The nucleoli disintegrate and the nucleus divides mitotically. ஸோ என்ன நடக்குது? நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியக்குள்ள இருக்க மெட்டீரியல் எல்லாமே பிரிய ஆரம்பிச்சுட்டு டோட்டலி நியூக்ளியஸ் வந்து டோட்டலி ரெண்டா வந்து நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? மைட்டாட்டிக் டிவிஷன் 2 செல்ஸா வந்து பிரியும். The cell then constricts in the middle so that the cytoplasm divides and forms 2 daughter cells. So இதுல again highlight பண்ண வேண்டிய point என்னன்னு கேட்டீங்கன்னா, first karyokinesis will be happening and the second it will be followed by cytokinesis. That's what they have mentioned. Yes. Next one பாத்தீங்கன்னா, we are going to see about the transverse binary section. So transverse binary fission. First irregular பார்த்தோம். இது mostly வந்து பாத்தீங்கன்னா irregularly shaped organismsல தான் வந்து you can see such kind of reproduction methods. இப்போ let us talk about transverse kind of binary fission. Example is going to be paramecium. So paramecium, look at the diagram here. Can you see? We have the macronucleus here. At the pakotnaple we have the micronucleus.
ஸோ லிட்டரலி இந்த இடத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம அமீபால வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த பிளேன் இந்த ஆங்குலர் டிவிஷன் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கண்டிப்பா லிட்டரலி what will happen, the division will start to take place. அது எந்த சைடு கேட்டீங்கன்னா by transverse section, which means if you look at the diagram, middle ல கரெக்டா they will start to divide. Can you see here? So which means divide ஆயிட்டு ஆரம்பிக்கும் போது the process will be moving on. சொல்லிட்டு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா new oral groove will be formed. Groove என்ன like ஒரு சின்ன பள்ளம் மாதிரி, ஒரு சின்ன ஓட்டை மாதிரி will start to, which means the materials will be entering and exiting. The groove மூலமா தான் it is going to happen. The plane of the division runs along the transverse axis of an individual. So literally around கேட்டீங்கன்னா in paramecium, macronucleus will be dividing by a mitosis and the micronucleus will be dividing by the mitosis. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப important. இப்போ டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். We have the macronucleus, micronucleus. கரெக்ட்டா? So stages நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். Look at the diagram here. Macronucleus will be dividing amitotically, which means stages by stages are like mitosis or different stages ஓட வெச்சு தான் step by step procedure divide ஆகணும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. Directly they will start to divide, which means even formation of sister chromatid separation அந்த மாதிரி step by step எதுவுமே இருக்காது. Directly they will start to divide. So macronucleus பாத்தீங்கன்னா they will be dividing amitotically, whereas micronucleus will be dividing mitotically, which means அவங்க வந்து ரெண்டாதா வந்து like they will be forming ரெண்டா வந்து பிரிய ஆரம்பிப்பாங்க. If you look at diagrams third element பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு groove மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. So new oral groove is going to get form. So oral grooves வந்து ரெண்டு சைடுமே நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு சைடுலயுமே வந்து ஃபார்மேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். So total next what will happen, contractile vacuoles will be automatically they will be forming. So for action and final என்ன ஆகுது, we will be having two new paramecium. Yes, next we have is the longitudinal binary fission. So first நம்ம irregular method பார்த்தோம். Second one we saw about the transverse method. Now what we are going to see is about the longitudinal binary fission. சரி, longitudinal. So which means the division is going to happen by longitudinal wise. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், example you are given is euglena. euglena பாத்தீங்கன்னா they have flagellum. கண்டிப்பா ஒரு flagella or tiny hair like structures. So what is the function of flagella அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா movement, பக்கத்துல இருக்க sense which means பக்கத்துல என்ன இருக்கு prey எல்லாமே sense பண்றதுக்கு this flagella is going to be helping them. If you look at the diagram, center யார் இருக்கா, we have the nucleoli, nucleolus and chromosomes, we have the flagella. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா we have the chromatids, nuclear body. So diagram wise கொடுத்திருக்காங்க. And what is going to happen, the division is going to happen longitudinal wise. So இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், longitudinal binary fission. Yes. So the nucleus and the cytoplasm division is going to be happening in a longitudinal axis. So generally the flagellum வந்து பாத்தீங்கன்னா is retained usually by one daughter cell. Flagella இருந்ததுன்னா கண்டிப்பா daughter cell will be like retaining. They will not be like இது பண்ற மாதிரி இருக்காது. So the basal granule is divided into two. And the new basal granule forms a flagellum in the other daughter individual. So என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா already the euglena எப்படி இருக்கும், they'll be having one flagella is going to be present. கரெக்ட்டா? இப்போ இந்த flagella வந்து டிவைட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஸோ ஒன்று வந்து ரெண்டா பிரியும் போது ஒரு டாட்டர் நம்ம ஒரு flagella அப்படியே வந்து எடுத்துப்பாங்க. அப்போ புதுசா பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா they'll be forming a new flagellum. எதுல இருந்து, புதுசா இருக்கக்கூடிய basal granule இருந்து a new flagella is going to be formed. அதுதான் இந்த ரெண்டு லைன்ஸ்லயுமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. Example we have is Vorticella and euglena. Yes. Next we have is the oblique binary fission. So oblique binary fission la வந்து பாத்தீங்கன்னா ஓசை நம்ம எங்க பார்க்கலாம்னா we can see in dinoflagellates. ரெண்டு flagellate வரக்கூடிய organismsல வந்து we can see this oblique binary fission. So the oblique binary fission வந்து பாத்தீங்கன்னா division will be happening diagonally. So diagonally division is going to happen. Example but mostly dinoflagellates ரெண்டு flagella இருக்கக்கூடிய இதுல வந்து organismsல we can find these oblique binary fission. Next we have is the multiple fission. So binary fission போயாச்சு, multiple fission which means ஒரு cell இருந்து more than two daughter cells are going to be formed. So இதுல வந்து பாத்தீங்கன்னா again what is going to happen is the nucleus will be dividing repeatedly without the division of cytoplasm. So first the nucleus as usual, அதுக்கப்புறம் later cytoplasm will be dividing into many parts as that of the nucleus. So இதுல ஒரு cytoplasmic partமே வந்து பாத்தீங்கன்னா they will be encircling one daughter nucleus. So பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இமேஜின் ஒரு மல்டிபிள் ஃபிஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு நியூக்ளியஸ்மே பாத்தீங்கன்னா இட் வில் பி என்சர்க்கிள் பை ஒன் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் பத்தி லைக் சர்க்கிளிங் ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா சுற்றி சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நியூக்ளியஸை பொறுத்து என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பி ஃபார்ம்.
இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு நியூக்ளியஸை பொறுத்துமே ஒரு சைட்டோபிளாசம் சரௌண்ட் ஆகும்போது லைக் மெனி சின்ன சின்ன டைனி யூனிட்ஸ் ஆர் மெனி ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆஃப் சிங்கிள் பேரண்ட் ஆர்கானிசம், லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆர்கானிசம் மெனி ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் டெவலப். ஸோ மல்டிபிள் ஃபிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் earlier லைக் 2 or more than 2, இது வந்து 4 அப்படின்னு கூட மோஸ்ட்லி வந்து 4 அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இண்டிவிஜுவல் will be formed by equal cell division and the young ones will not be separating until the process is going to get மொத்தமா ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா யங் ஒன்ஸ் வில் பி செப்பரேட் ஆவாங்க. அதனால இந்த டிவிஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as repeated fission. இது அப்படின்ற பேருமே இருக்கு. நெக்ஸ்ட் மல்டிபிள் ஃபிஷன் வந்து we are going to see in பிளாஸ்மோடியம். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்ற வார்த்தை நம்ம மைண்டுக்கு வந்தாலே நம்ம யாரை பத்தி யோசிப்போம்? பிளாஸ்மோடியம், பைவாக்ஸ், பிளாஸ்மோடியம், பிளாசிபரம் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் கரெக்டா. மலேரியா இந்த ஒரு கான்செப்ட்ல இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்ற பேர் வந்து நமக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு டேர்மா வந்து இருந்திருக்கும். ஸோ லெட் us see about the multiple fission that is going to happen in plasmodium. ஸோ டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கைசான் ஸ்டேஜ் இருக்கும். இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா we can talk இதுல வந்து நம்ம ஸ்கைசான் ஸ்டேஜ் அண்ட் இதெல்லாம் நம்ம டிஃபரண்ட் ஸ்டேஜ் பத்தி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம சொல்றேன். ஊசைட் இதெல்லாம் நம்ம வந்து இதுல பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ which means we have nucleus, cytoplasm, cell இருக்கு and we have daughter cells produced by multiple fission and the daughter cells will be released. So literally இப்படி நடக்குது நம்ம வந்து பார்க்கலாம். So plasmodiumல வந்து பாத்தீங்கன்னா multiple fission as you all know it will be occurring in the schizoid stage and in the oocyte. ரெண்டு ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து இந்த plasmodiumல நடக்கக்கூடிய multiple fission வந்து நடக்கும். One is going to be in schizoid, another one is going to be in the oocyte stages. ஸோ இப்போ இந்த மல்டிபிள் ஃபிஷன்ல பார்த்தீங்கன்னா இஃப் இட் அக்கர்ஸ் எங்க ஸ்கைசான் ஸ்டேஜஸ் நடக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைசான் இந்த ஊசைட் நிறைய நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ யூனிட் வேஸ்ட் டைம் வில் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ இப்போ மல்டிபிள் ஃபிஷன் இஃப் இமேஜின் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இட்ஸ் கோயிங் டு அக்கர் இந்த ஸ்கைசான் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as schizogony. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கைசான் ஸ்டேஜஸ் தான் டிவிஷன் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா we call them as schizogony. அப்ப அந்த daughters ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய குட்டி குட்டி ஆஃப்ஸ்பிரிங் டாட்டர்ஸ்க்கு பேர் வந்து we call them as merozoites. சரியா? ஸோ ஸ்கைசான் ஸ்டேஜ் வந்து ஸ்கைசோகானி அந்த ப்ரொடியூஸ் ஆகிற குட்டி குட்டி டாட்டர் செல்ஸ்க்கு பேர் we call them as merozoites. sorry in case இப்போ இந்த மல்டிபிள் ஃபிஷன் வந்து if it is going to happen in oocyte நடக்க போகுது. oocyte என்ன அர்த்தம் ஏற்கனவே தெரிஞ்சது, which means like நல்லா மெச்சூர்ட் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மெச்சூர்ட் ஆகாம இருக்கிற டாட்டர் செல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த மல்டிபிள் ஃபிஷன் வந்து oocyte நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? we call them as sporogony. அந்த டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் பேர் நம்ம என்ன சொல்வோம்? we call them as sporozoites. So oocyteல வந்து கேட்டீங்கன்னா we'll be talking about sporogony and sporogony வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு பேரு we call them as sporozoites. இதுவே வந்து if we're talking about schizozoid எடுத்துக்கிட்டீங்கன்னா we'll be talking about schizogony and the individuals பேர் நம்ம we call them as merozoites. So the terms வந்து we have to remember, we should not like மாத்தி எழுத வேண்டாம். Next let us talk about the multiple fission that is going to happen in amoeba. Again இந்த இடத்துல வந்து அமீபா வந்து வராங்க பிகாஸ் நம்ம லோவர் நம்ம என்ன படிச்சிருப்போம், மல்டிபிள் ஃபிஷன் அமீபாவா பயர் ஃபிஷன் தானே அமீபால எதுக்கு மல்டிபிள் ஃபிஷன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன் டிபெண்டிங் அப்பான் தி சரௌண்டிங் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து பி டெம்பரேச்சரா இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ். சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி கூட இந்த ஃபிஷன் ஃபேக்டர்ஸ் நேரத்தில் வந்து மாறுபடும். சில நேரத்தில் இட் கேன் பி ஹேப்பனிங் த்ரூ மல்டிபிள் ஃபிஷன் ஆல்சோ. So during unfavorable, this is what I'm talking about. So during conditions சுத்தி இருக்க டெம்பரேச்சர் சரியா இல்ல, அந்த கண்டிஷன் இது எக்ஸாம் மாய்ஸ் இந்த கண்டிஷன்லாம் மாய்ஸ் எல்லாமே பொறுத்து தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ அமீபா வந்து மல்டிபிள் ஃபிஷனை பொறுத்து ரிப்ரொடியூஸ் பண்ண போது எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமீபா வந்து வில் பி வித்ட்ராயிங் இட்ஸ் சூடோபோடியா. ஸோ சூடோபோடியானா என்ன ஆல்ரெடி வி ஹேவ் நோன். சூடோபோடியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபால்ஸ் ஸ்வீட். ஸோ இப்போ அமீபா வந்து இஃப் இட்ஸ் கோயிங் டு ரீப்ரொடியூஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், தே வில் ட்ரை டு சேஞ்ச் இட்ஸ் பாடி ஷேப் or they will be forming pseudopodia or false feet. சரியா? ஸோ இப்போ இந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய சூடோபோடியா வந்து they will take back, they will be withdrawing it back. ஸோ இதனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா they will be secreting a 3-layered ஒரு சைட்டன் ஆகக்கூடிய சிஸ்டர் வந்து ஒரு சிஸ்டர் வால் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த சிஸ்டர் வால் அகைன் இதால ஃபார்ம் ஆயிருக்கும் சைட்டன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அவங்க வந்து சூடோபோடியா வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு என்ன பண்றாங்க, they are forming a 3-layer ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் எடுத்துக்கலாம். அந்த ப்ரொடெக்ஷன் லேயர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சைட்டீனியஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் சைட்டன் எடுத்துக்கலாம். சரியா? அண்ட் ஆல்சோ பிகம்ஸ் இன்ஆக்டிவ். ஃபர்ஸ்ட் இன்ஆக்டிவாவும் ஆயிட்டாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு we call them as encystment. So the encystment என்ன அர்த்தம், சூடோபோடியா is withdrawn back and they'll be secreting a 3-layered membrane which is going to be made up of a chitinous cyst. இதுக்கு பேர் வந்து and the cell also becomes inactive. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா encystment அப்படின்னு சொல்லுவோம். சரி, let it be.
unfavorable conditionாவே இருக்க போறது. கண்டிப்பா conditions வந்து மாறும். So when the condition changes to favorable, first unfavorable இருந்தது. So அப்ப அந்த condition favorable ஆக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த encystment அப்படின்ற condition நம்ம பார்த்தோம் இல்லையா, the encysted ஆன amoeba என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, they will be dividing by multiple fission. So which means favorable condition வர வரைக்கும் amoeba is going to wait. ஆனதுக்கு அப்புறம் they will be dividing by multiple fission. And என்ன ஆகும் multiple fission, as we all know, many tiny small amoebas will be formed. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா, we call them as pseudopodiospore or amoebulae. So என்ன சொல்வோம், we call them as pseudopodiospore or amoebulae. So இதை பொறுத்த வரைக்கும் multiple fissionல as you know, binary fission very easy. pseudopodia form பண்றாங்க, divide ஆகுறாங்க, nucleus which means first we have karyokinesis, cytokinesis, இந்த கதை எல்லாமே வந்து பார்த்துட்டோம். multiple fission கொஞ்சம் side differ ஆகுது, which means they will wait for a favorable condition. unfavorable start பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு encystment process முடிச்சிட்டு they will wait for favorable condition. favorable condition ஒன்று வந்ததுக்கு அப்புறம் what is going to happen, they will reproduce like multiple tiny amoebas is going to get formed. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், we call them as pseudopodiospore or amoebulae. next one கேட்டீங்கன்னா, இந்த cystoid general form சரியா, it will be forming எதுக்காக போகுதுன்னா, like absorbing many water, நிறைய முடிஞ்ச அளவுக்கு waters வந்து absorb பண்ணிட்டு and they break off. So which means இது break off ஆகும்போது நிறைய young pseudopodiospores வந்து will be coming out, each with a fine pseudopodia. சரியா, they feed grow rapidly to lead into an independent life. இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது, நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, அதுல என்ன பிரேக் ஆஃப் ஆயிடு, நிறைய யங் pseudopodiospores வந்து வெளியே வருது, which means they'll be like developing ஒரு independent life வந்து live பண்ண ஆரம்பிக்கிறாங்க. next one method பாத்தீங்கன்னா, we call them as sporulation. So sporulation in amoeba. So sporulation again இங்கேயுமே வந்து amoeba வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. So which means let us see what is this sporulation. So first one பாத்தீங்கன்னா, again during unfavorable conditions amoeba also multiplies by sporulation without encystment. இந்த வார்த்தையை நோட் பண்ணோம், நம்ம encystment அப்படின்ற வார்த்தையோட வந்தது என்ன மெத்தட் கேட்டீங்கன்னா, we have this multiple fission. சரியா, we saw this encystment, மல்டிபிள் ஃபிஷன்ல வந்து என்சிஸ்மெண்ட் நடக்குது. ஆனா இதுவே ஸ்பார்லேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா, இந்த என்சிஸ்மெண்ட் இல்லாம நடக்கக்கூடிய which means மல்டிப்ளை ஆகக்கூடிய மெத்தடுக்கு பேரு we call them as sporulation. So literally என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியஸ் வந்து it will be breaking into many tiny small fragments or chromatin blocks அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சோ என்ன ஆகுது, என்சிஸ்மெண்ட் இல்லாம நடக்குது, நியூக்ளியஸ் சின்ன tiny ஃப்ராக்மெண்ட்ஸா வந்து பிரேக்கப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த tiny ஃப்ராக்மெண்ட் நியூக்ளியஸ் பிரேக்கப் ஆகும், ஏன்னா சுத்தி யார் ஃபார்ம் ஆக போறா, நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆக போறாங்க. and moreover it will also be surrounded by cytoplasm and develops a spore case around it. சரிங்களா, இது வந்து ஸ்பார்லேஷன் மெத்தட்ல வந்து வந்துரும். ஸோ அகைன் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் செட்டப் ஆனதுக்கு அப்புறம் பேரண்ட் பாடினால லைக் பிரிஞ்சு லைக் விரிஞ்சு போயிட்டு உள்ளுக்குள்ள இருக்க ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துட்டு and each one tiny things will be like hatching, ஒரு tiny amoeba, young amoeba is going to get produced. இந்த மெத்தட் நம்ம என்ன சொல்வோம்னா correlation method. The simple thing is encystment ஓட encystment இல்லாம, அவ்வளவுதான் இதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்க போகுது. next one method பாத்தீங்கன்னா, it is going to be strobulation method. The strobulation methodக்கு நம்ம யார எக்ஸாம்பிளா பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, we have the example of Aurelia. yes, so இந்த strobulation methodல என்ன நடக்கும், for example some metazoan animals. so இந்த metazoan animalsனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, metazoan which means அவங்களோட body cell different, இப்ப cells together will be forming the tissues together will be forming the organ together will be forming the organ system. இந்த மாதிரி ஒரு pathway உள்ள animals வந்து we call them as metazoan animals அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, சோ இதுல சில இடத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, some metazoan animalsல வந்து they'll be having a special transverse fission. சரியா, so சில metazoan some transverse fission also will be happening. அதுக்கு பேர் special transverse methodக்கு வந்து we call them as strobulation. so இந்த strobulation என்னன்னு கேட்டீங்கன்னா, several transverse fission occurs simultaneously giving rise to number of individuals. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, they do not transverse immediately from each other. like transverse fission வந்து occur ஆக ஆரம்பிக்கும், but உடனே they will not get separated. so timing இது அதுக்கு அப்புறம் தான் மொத்தமா they will be getting separated. if you look at this diagram, can you see here, and which means இந்த கோடு தெரியுதா, ஒண்ணா பிரிஞ்சு மொத்தமா இல்லாம கொஞ்சம் they'll take some at a time, ஒண்ணே பிரிச்சு மொத்தமா வர மாட்டாங்க, they will divide. transverse division வந்து இதுல நடக்க ஆரம்பிக்குது. next what we have is plasmotomy. so plasmotomic example வந்து we have is pleomyxa. pleomyxa is a common example as we see diagram நம்ம பார்க்கிறோம். so we have multi-nucleated daughters. ஒரு இண்டிவிஜுவலே ஒரு செல்லே பாத்தீங்கன்னா நிறைய multiple or multi-nucleated daughters will be formed. so it is nothing but the division of multi-nucleated parent into many multi-nucleated daughters. so parents multi-nucleated இருப்பாங்க,
daughters also many minority daughters are going to get formed. இது வந்து நம்ம with the division of nucleus, so which means karyokinesis மூலமா வந்து நடக்குது. nuclear division occurs எதனால கேட்டீங்கன்னா to maintain generally அந்த nucleus ஓட number maintain பண்றதுக்காக this nuclear division is going to be happen. Example, just now we saw Pleomyxa, nothing but or one of the type of the amoeba, it's called a giant amoeba அப்படின்னு கூட சொல்லுவோம். And even Opelinaல கூட வந்து we can see this plasmotomy. Yes. Next one we're going to see is about the budding in sponges. So budding நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்க டாபிக் வைஸ்ல வந்து we'll be seeing about budding in sponges as well as budding in hydra கூட நம்ம வந்து பார்ப்போம். So hydra was a common topic again, but budding in sponges நம்ம பார்த்திருப்போம் sponges, கடல் பஞ்சுகள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. spongesல வந்து பாத்தீங்கன்னா you can see literally என்ன ஆகும், buddingல வந்து ஒரு parent body first they'll be forming a small bulgy like structure, we call them as bud அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஒரு சின்ன பட் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். இட் கேன் பி லைக் ஒரு பட் லைக் மோர் தென் 2 பட்ஸ் கூட வந்து ஒரு யங்ல வந்து ஃபார்மேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இந்த பட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேரண்ட்ல இருந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு they will be forming into a new sponges. இந்த கான்செப்டா வந்து இருக்கும். ஸோ இந்த பட் வந்து பாத்தீங்கன்னா they will detach themselves. டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், இண்டிவிஜுவல் பேரண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஃபார்மேஷன், சின்ன பட் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு. அந்த பட் ஃபார்மேஷன் என்ன ஆக போகுது, எல்லாம் டெவலப் ஆயிட்டு மெச்சூர்ட் ஆகும். அப்புறம் அவங்க இன்னொரு பட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அகைன் தேல் பி ஃபார்மிங் இன்டு அ நியூ பட். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டிவிஷனுக்கு பேர் வந்து we call them as budding in sponges. இப்போ நம்ம பார்க்க போறது budding in hydra. ஸோ நம்ம வந்து பட்டிங்ல வந்து செகண்ட் டாபிக் இதை நம்ம பார்க்க போறது. ஸோ ஹைட்ரால வந்து பாத்தீங்கன்னா as you all know லிட்டரலி என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு பட் வந்து growth ஆகும். அந்த பட் வந்து growth ஆகும்போது லேட்டர்லி they'll be developing tentacles, and tentacles டெவலப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த பட் வந்து இனிஷியலா மதரோட ஹைட்ரால இருந்து செப்பரேட் ஆயிட்டு they will be developing into a new ஹைட்ரா. இது வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா இது ஒரு சின்ன இது இருக்கு, பிகாஸ் நம்ம ப்ரீவியஸாவே பார்த்த பட்டிங் கான்செப்ட் நம்ம பட்டிங் தான் பார்த்தோம் ஒரு ஆர்கானிசம்ல. இப்போ பட்டிங் இன் ஹைட்ரால வந்து பாத்தீங்கன்னா பட்ஸ் வந்து will be formed in the outer surface of the parent body. Literally inner surface கிடையாது, it will formed in the outer surface of the body. ஸோ ஹைட்ரால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட் வந்து ரொம்ப பிளென்டி, நிறைய ஃபுட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா எக்டோடர்ம் செல்ஸ் வந்து லிட்டரலி they'll be increasing. ஸோ எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் இந்த கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்டோடர்ம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா literally it will start to increase. இந்த எக்டோடர்ம் லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா there will little elevation, கொஞ்சம் ஸ்டார்டிங்கா வந்து பல்ஜ், ஒரு growth மாதிரி சின்ன growth மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எங்கன்னு கேட்டிங்கன்னா in the outer body surface. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா they will be pushed out from the bud. So first food increase ஆகும்னா எக்டோடர்ம் வந்து start to increase ஆகும். என்ன ஆகும், எக்டோடர்ம் எண்டோடர்ம் இதெல்லாம் வந்து இந்த பட்டை வந்து அவுட்வர்ட்ஸா புஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த பட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி they will be having the parents, which means the lumen in continuation with the parents gastrovascular cavity. So the bud என்ன ஆகும், automatically they'll become enlarged and the mouth டென்டக்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது அந்த பேஸ் இது தனியா பிரிஞ்சு வந்துட்டு they will be developing into a new hydra. Next one பாத்தீங்கன்னா is going to be endogenous budding in Nautilus. So Nautilus is nothing but a species of jellyfish அப்படின்ற மாதிரி இருக்கும். Nautilus என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய like literally more than like literally hundreds and hundreds of buds வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா they'll be formed inside the cytoplasm. இப்போ இதுவே நீங்க பாத்தீங்கன்னா if you talk about ஹைட்ரால வந்து பாத்தீங்கன்னா பட் வந்து will be formed outside the body surface அப்படின்ற கான்செப்ட் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்பீஷ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல்லிஃபிஷ் அப்படின்ற இந்த ஸ்பெசிபிக் ஸ்பீஷிஸ்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய பட்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா they'll be formed inside the cytoplasm and literally என்ன ஆகும், many will remain within the body of the parent. ஸோ இந்த பட்டிங்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as endogenous budding. ஹைட்ரால பார்த்தீங்கன்னா எக்ஸோஜினஸ் மோட் பிகாஸ் அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும். இதுவே நாட்லிக்கால வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னு நம்ம கான்செப்டை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்யூல் ஃபார்மேஷன். சரி, ஸோ இப்போ ஜெம்யூல் ஃபார்மேஷன்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஜெம்யூல்லாம் என்னன்னா லிட்டரலி லைக் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ல மோஸ்ட்லி கடல்ல இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது என்னன்னா லைக் தண்ணி கடலில் இருக்கும்போது அவுட்டர் சர்ஃபேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா டெவலப் ஆயிருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் சர்ஃபேஸை வந்து தான் வி கால் தம் அஸ் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம ஸ்பாஞ்சஸ் இந்த மாதிரி வெரைட்டில ஜெம்யூலோட ஃபார்மேஷன் நம்ம வந்து நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா இட் இஸ் லைக் லிட்டரலி இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து வில் பி அக்கரிங் இன்சைட் த பட்ஸ், விச் மீன்ஸ் இன்டர்னலி பட்டுக்குள்ள தான் நடக்கிற மாதிரி இருக்கும், which means gemmules வந்து நடக்கும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி க்ரோன் ஜெம்யூல் பால் எப்படி இருக்கும், இப்போ லைக் வெரி ஒரு ஹார்டான ஒரு திக்கனான பால் மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா they'll be having mass of food laden arachioscytes வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா
ஸ்பாஞ்சஸ் வந்து they will disintegrate. பட் ஆனால் முக்காவாசி பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்யூல் வந்து they will wait. எதுக்கு அந்த பர்ஃபெக்டான கண்டிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு they will be moving for the reproduction method. Next one பார்த்தீங்கன்னா we have this pedal laceration. ஸோ இந்த pedal laceration literally is like sea anemoneலாம் நம்ம வந்து பார்க்குறோம், லைக் கடல் கரையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துல நம்ம நிறைய இது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப டீப்பான இந்த கோரல் சர்ஃபேஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிற இது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பெடல் லாசரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலி பேரண்ட் பாடி வந்து இட் வில் பி பிரேக்கிங் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். அண்ட் மோர் ஓவர் அது பிரிஞ்சதுனா கூட they will be having the capacity to develop into a new individual organism. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை பெடல் லாசரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்லையுமே வந்து it is going to happen. So lobes are constricted off from the pedal base. For example, இப்போ நீங்க இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், which means இந்த பேசல் டிஸ்க்ல இருந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் மொத்தமா இந்த இதெல்லாம் டென்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கிற பொசிஷன்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா they will break off. இந்த பேசல் டிஸ்க் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பேசல் டிஸ்க் வந்து ஒன்னொன்னா வந்து பிரிஞ்சு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா they will be developing into a new sea anemone அப்படின்றது தான் இந்த pedal laceration. Next one பாத்தீங்கன்னா we have this apolysis in Tania solium. So Tania solium is nothing but the tapeworm அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சரியா. ஸோ இப்போ இந்த tapewormல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா லிட்டரலி லைக் மோஸ்ட்லி இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்ற கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் என்ன ஆகும் பாருங்க, மோஸ்ட்லி தெல் பி லைக் கட் ஆஃப். எதுக்கு சிங்கிளா இருக்கும் மோஸ்ட்லி தெல் பி லைக் கட் ஆஃப். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த ப்ராப்பர் குரூப்ல இருந்து லிட்டில் தெல் பி லைக் ஸ்பிட் ஆஃப். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா we call them as apolysis. சரி, இப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லிட்டரலி it help in transferring developed embryos என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா primary hostல இருந்து secondary hostக்கு transfer பண்ற combinationல வந்து it is going to happen. Next one வந்து we going for regeneration. So regeneration is nothing but growth. ஒரு ஆர்கானிசம் ஏதாவது ஒரு ஆர்கானிசம் பார்ட் வந்து எதுனா கட் ஆச்சு இல்ல அடிபட்டிருக்கு இன்ஜூர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஜூர் ஆன பார்ட் அடிப்பட்ட பார்ட் என்ன ஆகும்னா லிட்டரலி they will be like developing into a new organism. இந்த ரீஜெனரேஷனை ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் ஸ்டடிட் இன் ஹைட்ரா பை ஏப்ரஹாம் ட்ரெம்லி இன் த இயர் 1740. ஸோ அவர் எதில் படிச்சான்னு கேட்டிங்கன்னா இன் ஹைட்ரா தான் படிச்சாரு. இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி மார்ஃபாக்சாலிசிஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி எபிமார்ஃபாசிஸ். ஸோ இந்த மார்ஃபாக்சாலிசிஸ் என்னன்னு கேட்டால் ஹோல் பாடி grows from a small fragment as we see in planaria கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். planaria and hydra. planaria நீங்க பாத்தீங்கன்னா இந்த imagine planaria வந்து இத்தனை பார்ட்ஸா கட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டான பார்ட்மே வந்து they will be developing into a new organism. சின்ன பார்ட்ல இருந்து கூட they will be developing. இது போய் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மார்ஃபாக்சாலிசிஸ். நெக்ஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா I have shown the picture. even hydra கூடமே இந்த காம்பினேஷன் தான். எத்தனை பார்ட்டுமே கட்டாலும் அந்த each part will be developing into a new hydra. நெக்ஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா regeneration in hydra. Just now I showed you the picture இல்லையா. hydra வந்து பாத்தீங்கன்னா accidentally எத்தனை பார்ட்ஸ்மே கட் ஆனா கூட each and every part will have the capability to regenerate its lost part. Moreover அந்த கட்டான பார்ட்மே கூட வந்து பாத்தீங்கன்னா it will be growing into a new individual. இந்த பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேஜர்லி வந்து அவங்களோட ஒரிஜினல் polarity they will be having the capability to maintain it, and moreover with oral ends and developing tentacles and by producing the basal எல்லாமே லிட்டரலி அந்த அவங்களோட எல்லா கேப்பபிலிட்டியுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு புது ஆர்கானிசம் வந்து they will be forming. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீஜெனரேஷன். ஸோ ரீஜெனரேஷன் வந்து பார்க்கும்போது ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து இது மோஸ்ட் காமனா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்ல வந்து இட்ஸ் ஹேப்பன்ஸ். லிவர் வந்து பார்த்தீங்கன்னா we all know it is the only organ that can regrow itself அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ விச் மீன்ஸ் ரிப்பேரேட்டிவ் ஆர்கன். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் இஷ்யூ இருந்தா கூட இட் வில் பி ஏபிள் டு லைக் எப்படி சொல்றது ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இந்த கான்செப்ட்ல. ஸோ எபிமார்ஃபாசிஸ் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி லாஸ்ட் பாடி பார்ட். லிவரும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணா கூட அந்த கட்டான பார்ட் வந்து இட் வில் பி ஏபிள் டு ரீக்ரோ. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன். ஸோ இந்த ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன் ஒன் ஆஃப் த டைப். ஸோ விச் மீன்ஸ் என்ன ஆகும் நமக்கு ரீஸ்டோர் பண்ணிக்கும். வெட்டு போன பார்ட்டை மட்டும் வளர்க்குமே தவிர அது கட்டான பார்ட்ல இருந்து ஒரு புது ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா we call them as restorative regeneration. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பல்லி வீட்டில் காமனா வந்து லிசர்ட் ஒரு டெய்ல் நீங்க பார்க்கலாம். டெய்ல் வந்து கட்டாச்சுனா கூட ஒரு புது டெய்ல் வந்து ஃபார்ம் வளர்ந்துரும். ஆனா அந்த பிரிஞ்சு போன டெய்ல் வந்து will not be forming a new lizard. இது ஸ்டார் ஃபிஷ்லுமே it is also a common one. ஆம் கட்டாச்சுனா கூட கட்டான ஆம் வந்து வளர்ந்துருமே தவிர அந்த பிரிஞ்சு போன ஆம் வந்து will not be forming into a new starfish. Next we are going to talk about is sexual reproduction.
So sexual reproduction பார்த்தீங்கன்னா it involves the fusion of both male and female gametes to form a diploid zygote. So which means fusion of male. நம்ம எல்லாருக்கும் தெரிய விஷயம் male and female gamete ரெண்டுமே fuse ஆகும்போது they will be forming into a diploid zygote. So the diploid பார்த்தீங்கன்னா types of sexual reproduction organism ரெண்டு டைப்பா நம்ம வந்து பிரிக்கலாம். One is going to be syngamy, another one is going to be conjugation. Syngamy is also called as fertilization method. So fertilization and conjugation. So ஒரு டைப்பா நம்ம வந்து பார்க்கலாம். Syngamy நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், which means the fusion of two haploid gametes to form a diploid. So நம்ம haploid, for example, நம்ம வந்து human beings எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், sperm and egg. So haploid, sperm haploid, and egg is also haploid. Fuse ஆகும்போது they will be forming a diploid zygote. So இது வந்து fertilization வந்து எங்க நடக்குது, depending upon the place வந்து பார்க்கும்போது fertilization can be categorized into two different types. First one is going to be external fertilization, another one is going to be internal fertilization. So in the external fertilization அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா it is nothing but the fusion of male and female gamete. It will be taking place outside the body of the female organisms in the water medium. For example, நம்ம frogs, fishes எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Everything the fertilization process, even நம்ம frog எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த egg, female frog வந்து egg lay பண்ணி தண்ணியில வந்து egg lay பண்ணி விட்டுடும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ராக் வந்து will be covering the egg with sperms. ஸோ அந்த ஃபியூஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா it will be happening outside. இங்க தண்ணியிலையோ அந்த மாதிரி தான் நடக்கும். குளம், குட்டை, இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா இந்த மாதிரி இடத்துல தான் இந்த fertilization process வந்து நடக்கும். Especially if I'm talking about frogs. இந்த மெத்தட் வந்து we'll be talking about external fertilization, where the fertilization is going to happen outside the body of a female organism. Next one பார்த்தீங்கன்னா internal fertilization. Here the fusion of male and female gamete வந்து will be taking place within body of the female organ. For example, human beings எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா will be having this internal fertilization தான் நமக்கு நடக்கும். Even for reptiles, aves, birds, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா mammals எல்லாமே will be having the internal fertilization. Next one is going to be autogamy. So autogamy என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா the male and female gametes are produced by the same cell or the same organism. அப்படின்னா ஒரே சிங்கிள் ஆர்கானிசமே மேலும் ப்ரொடியூஸ் பண்ணவும் ஃபீமேல் கேமெட் ரெண்டுத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ண வச்சுட்டு அந்த கேமீட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆயிட்டு they will be forming a zygote. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ரெண்டுமே செப்பரேட்டா வந்து கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஃபியூஸ் பண்ணிட்டு zygote வந்து ஃபார்மேஷன் இருக்கும். ஆனா இந்த ஆட்டோகேமில பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் பீஸ் ஆஃப் ஆர்கானிசமே really producing both the gametes. அப்புறம் ஃபியூஸ் ஆயிட்டு zygote ஃபார்மேஷன் இருக்கும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call them as autogamy. Next one is going to be exogamy. So exogamy என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the male and female gametes are produced by different parents. They form the zygote. இப்போ நம்ம human beings நடக்கக்கூடியது இந்த exogamy தான், which means male and female separate, fuse ஆகும்போது zygote வந்து ஃபார்ம் ஆவாங்க. It is going to be called as exogamy and it is biparental. Next one is going to be hologamy. So hologamy என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா literally in lower organisms, like ரொம்ப lower based இருக்கக்கூடிய organisms என்ன ஆகும்னா sometimes the entire matured organism do not form the gametes. So இல்ல matured organism the gametes ஓட formation இருக்காது, whereas அவங்களே வந்து they will be behaving as the gamete. So lower baseல இருக்க organisms அவங்க வந்து எந்த ஒரு gamete formation பண்ண மாட்டாங்க, அவங்களே வந்து ஒரு gamete-ஆ behave பண்ணிட்டு they will be involved in the process. Example வந்து பாத்தீங்கன்னா we have given as trichonympia. So which means இந்த எப்படி சொல்றது termites ஓட கேட்டகரியில வந்து இவங்க வந்து வருவாங்க. they will be behaving as their own gametes. So இந்த பாத்தீங்கன்னா fusion of such mature individuals we call them as hologamy. Next one is going to be types of syngamy. First one is going to be pedogamy, second one is going to be merogamy. So pedogamy என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the sexual union of young individuals produced immediately after the division. So என்ன ஆகுது, டிவிஷன் நடக்குது, உடனே they will be having the fusion. So the fusion நடந்துச்சுன்னா either by its like adult parents or by mitosis process வந்துதுன்னா we call them as pedogamy. Next one is going to be merogamy and it is the fusion of small sized and morphologically different gametes. So இதை ஞாபகம் வச்சுக்கணும், merogamyல வந்து morphologically different gametes at the same time they will be having small sized. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as merogamy. Next one is going to be isogamy. So சரி, இப்போ ஐசோகேமில பாத்தீங்கன்னா it is nothing but the fusion of morphologically and physiologically identical. ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய organism which means gametes, isogametes அப்படின்னு சொல்லுவோம், which means morphologically and physiologically ரெண்டு சேமா இருக்க gametes வந்து they will fuse together, they will be forming mono. Example வந்து பாத்தீங்கன்னா we call them as monocytes.
protozoan animal, which means the fusion of morphologically and physiologically identical organisms. Next one is going to be anisogamy. Anisogamy it is the fusion of dissimilar gametes. So adula similar பார்த்தோம் like physiologically இதுல dissimilar gametes oda fusion we call them as anisogamy. இது பாத்தீங்கன்னா it will be occurring mostly in higher organisms, but it is customary to use the term fertilization. நம்ம fertilization பண்றோம் instead of anisogamy or syngamy. Example in vertebrates, which means spinal cord உள்ள கூடிய organ, vertebrates, hyoid vertebrates இல்ல invertebrates கூட we can see this anisogamy, which means the fusion of dissimilar gametes. Yes. Next one is going to be conjugation. So conjugation enna? It is nothing but the temporary union of two individuals of the same species. So during the union, both individuals called conjugants exchange a certain amount of nuclear milk. So இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு individual species they will be exchanging the DNA material, which means nuclear DNA ரெண்டுமே exchange பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் they will get separated. If you look at the diagram clear-ஆ அதாவது பாத்தீங்கன்னா I have shown for a bacterial species. Diagram பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே they will join, which means they will be exchanging the DNA material. DNA material exchange பண்ணதுக்கு அப்புறம் they will separate themselves. So இது பாத்தீங்கன்னா இந்த method we call them as conjugation. The conjugation mostly எதுல பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ciliates பார்க்கலாம், which means simple organisms which have the tiny hair like structure. Cilia உள்ள organisms எல்லாமே இந்த மாதிரி ஒரு conjugation method நம்ம பார்க்கலாம். Example paramecium, vorticella and சில bacteria prokaryotes எல்லாத்தையுமே this conjugation method can be seen clearly. Next one பாத்தீங்கன்னா it is going to be the phases of life. So ஒரு organismலயே பாத்தீங்கன்னா different phases of life இருக்கும். So அந்த phase of life டீடைலா பார்க்க நம்ம three different phases நம்ம பார்க்கலாம், which means we have the juvenile phase, second one is going to be reproductive phase, and the third one is going to be the senescent phase. So first let us talk about the juvenile phase. So juvenile phase க்கு இன்னொரு பேரும் இருக்கு, we also call it as vegetative phase அப்படின்னு சொல்லலாம். So இந்த phaseல பாத்தீங்கன்னா it is the period of growth between the birth of an individual up to reproductive maturity, which means பிறந்ததுல இருந்து எல்லாம் மெச்சூர்ட் ஆகுற வரைக்கும், அந்த reproductive மெச்சூர்ட் ஆகுற வரைக்கும் உள்ளக்கூடிய phase, the maturity வரக்கூடிய phases வரைக்கும் we call them as juvenile phase. Next reproductive phase பாத்தீங்கன்னா reproductive organs எல்லாமே mature ஆயிட்டு, which means when they are capable to produce the gametes and to reproduce குழந்தை, and means offspring produce பண்ணக்கூடிய stages வர வரைக்குமே we call them as the reproductive phase. Example we can go for humans, honeybees, rabbit, இவங்க எல்லாமே it's a perfect example. Next one பாத்தீங்கன்னா it is going to be seasonal breeders. So seasonal breeders, and next one is going to be continuous breeders. So seasonal breeders ஏதாவது particular season மட்டும் தான் reproduce பண்ணுவாங்க, not always. For example frogs, மழை காலத்துல mostly they will try to reproduce, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சீசன் பீரியட் ஒரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு reproduction processமே வந்திருக்கும். இது we call them as seasonal breeders. Examples frogs, lizards, birds எல்லாமே சில நேரத்தில் இந்த மாதிரி நடக்கும். Next one we have is the continuous breeders. So which means they continue to breed throughout their sexual maturity, which means sexual maturity முடிகிற வரைக்குமே கண்டினியூஸாக breed பண்ணிட்டே தான் இருப்பாங்க. For example human beings கூட, and honeybees, poultry, rabbit, even human beings பாத்தீங்கன்னா ஒரு certain period of age வரைக்கும் தான் they will be able to reproduce because of the sperm formation இருக்கட்டும் இல்லாட்டி egg formation இருக்கட்டும் ஒரு certain period வரைக்கும் தான் இருக்கும். அப்போ அந்த certain period வர வரைக்குமே they can keep on reproducing. Next one it is going to be the yes, just now we saw. So next one we are going to see about the senescent phase. So the senescent phase பாத்தீங்கன்னா it begins at the end of the reproductive phase when degeneration sets in structure and functioning of the reproductive organ. So which means first நம்ம பார்த்தது vegetative phase ல நடந்தது, பிறந்ததுல இருந்து மெச்சூரிட்டி வரதுக்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸ் vegetative phase அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய phase நம்ம என்னன்னு சொன்னோம், we saw about the like which means என்னது like as I said அந்த மெச்சூரிட்டில இருந்து அந்த reproductive organs எல்லாமே டெவலப் ஆயிட்டு வரக்கூடிய ஸ்டேஜஸ் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பீரியட் வர வரைக்குமே we saw about reproductive phase. Senescent periodனா அந்த reproductive phase முடிஞ்சி, which means அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸ் எதுவுமே ஆர்கன்ஸ் எல்லாமே reproductive phaseக்குள்ள என்டர் ஆகாது, செட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் we call them as the senescent phase. senescence அப்படின்னு சொல்லுவோம். Next topic we are going to see about the parthenogenesis. So parthenogenesis என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the development of an egg into complete individual without fertilization. So egg பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசமா டெவலப் ஆகும், ஆனா without the process of fertilization பேரு we call them as parthenogenesis. For example parthenos virgin, genesis is going to be produced. Next one பாத்தீங்கன்னா it was first யார் discovered by Charles Bonnet in the year 1745.
So the parthenogenesis பார்த்தீங்கன்னா it is mainly of two types, namely natural parthenogenesis and one is going to be artificial parthenogenesis. இப்போ parthenogenesis பார்த்தீங்கன்னா I have given one small classification. As I said earlier, we have two types, natural parthenogenesis, another one is going to be artificial parthenogenesis. So the natural parthenogenesis நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்களா, it's going to be complete and incomplete parthenogenesis. So complete parthenogenesis again I can classify it into two different types. First one is going to be haploid, another one is going to be diploid. So haploid parthenogenesis பார்த்தீங்கன்னா mostly it will be happening in males, whereas diploid வந்து பார்த்தீங்கன்னா in females. Example பார்த்தீங்கன்னா insects, arachnids, the spiders எல்லாமே சொல்லுவோம் இல்லையா, and even rotifers எல்லாமே இந்த கேட்டகரி கீழே வந்து வந்துருவாங்க. Next one வந்து we will be seeing about this artificial parthenogenesis, where artificial methods of the fertilization is going to happen. One is going to be by physical method, another one is going to happen by chemical method. சரி, இப்போ physical method அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன factors like physical factors, chemical factors. Physical factors எடுத்துட்டோம்னா for let's take about the temperature இருக்கட்டா, electrical shock, radiation methods, like it will be for glass needles, இந்த மாதிரி மெத்தட் மூலமா எல்லாமே it can be happening. Where about for chemical method நம்ம எப்படி எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா let be usage of chemicals, chloroform இருக்கலாம், இல்லை யூரியாவா இருக்கலாம், இல்லை சுக்ரோஸா இருக்கலாம், let be some organic acids, இந்த மெத்தட் மூலமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா this chemical like chemical method of parthenogenesis is going to happen. Yes. So இப்போ just நம்ம பார்த்தது natural parthenogenesis பார்த்தீங்கன்னா I can classify it into two different types. First one is going to be complete, another one is going to be incomplete method of parthenogenesis. So in the complete parthenogenesis என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா it is the only form of reproduction in certain animals and there is no biparental sexual reproduction and there are no male organisms. So such individuals are represented by females மட்டுமே வச்சு தான் நம்மளால வந்து represent பண்ற மாதிரி இருக்கும். Next one பார்த்தீங்கன்னா incomplete parthenogenesis is like found in some animals with both sexual reproduction and parthenogenesis, which means naturally reproduction process நடக்கும், at the same time fertilization நடக்காம கூடிய ப்ராசஸ்லயுமே வந்து ரெண்டுமே நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு we call them as incomplete parthenogenesis. Example is going to be honeybees, fertilized eggs, zygotes, even நம்ம sexual reproduction மூலமா zygote formation எல்லாமே இருக்கும். Whereas fertilized eggs பார்த்தீங்கன்னா will be developing into a new drone. ஆல்ரெடி நம்ம bees பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். Next வந்து பார்த்தீங்கன்னா last one is going to be artificial parthenogenesis, which means the unfertilized egg is induced to develop into a complete individual by physical or chemical stimuli. So கண்டிப்பா இந்த involved physical will be temperature, just நம்ம பார்த்தோம், டெம்பரேச்சரா இருக்கட்டும், or involvement UV radiation இந்த மாதிரி இருக்கட்டும், or else by chemicals, sucrose இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த involvement ஓட ஒரு complete organ develop ஆச்சு அப்படின்னு சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா we call them as artificial parthenogenesis. Example பார்த்தீங்கன்னா sea urchins, annelids இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it will be coming under artificial parthenogenesis.